வெல்கம் டு Mechtalkies. இந்த வீடியோவில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். அந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் என் ஐசி இன்ஜினில் வரும். ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் என் ஐசி இன்ஜினில் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வீடியோஸுக்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். The following results were obtained during a testing of 4-stroke oil engine. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா பார்த்தீங்கன்னா 4-stroke இன்ஜின் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா எழுதிக்கலாம். அவங்க கொடுத்துருக்கிற டேட்டாவை எழுதிக்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறது 4-stroke இன்ஜின் இல்லையா? ஸோ 4-stroke இன்ஜின் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போர் கொடுத்துருக்காங்க. போர் அப்படிங்கிறது சிலிண்டரோட டயாமீட்டர், அது வந்து ஸ்மால் டி அப்படிங்கிற லெட்டரோட குறிப்போம். ஸோ அது வந்து 100 mm கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா 115 மில்லிமீட்டர். ஸோ எல்லாமே மில்லிமீட்டரில் இருக்குது இல்லையா? ஸோ இப்போது போர் கொடுத்துருக்காங்க. போர் வந்து ஸ்மால் டி அப்படிங்கிற குறியீட்டால் குறிப்போம், அது வந்து 100 mm. அடுத்து ஸ்ட்ரோக்கு. ஸோ ஸ்ட்ரோக் அப்படிங்கிறத சில புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் எல் சொல்லியிருப்பாங்க, சில புக்கில் கேபிட்டல் எல் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஸ்மால் எல் இஸ் ஈக்குவல் டு 115 மில்லிமீட்டர். ஸோ அடுத்து வந்து ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடு வந்து 1650 ஆர்பிஎம். ஸோ ஸ்பீடை நம்ம குறிக்கக்கூடிய நோட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் என். ஸோ இது வந்து 1650 ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃபியல் யூஸ்டு. ஸோ ஃபியல் யூஸ்டுன்னு சும்மா அப்படியே டேட்டா கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா டிஎஃப்சி, டோட்டல் ஃபியல் கன்சம்ஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஃபியல் கன்சம்ஷன் ரெண்டு வகையாக இருக்குது. டிஎஃப்சி ஒன்று, எஸ்எஃப்சி ஒன்று. எஸ்எஃப்சி அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஃபியல் கன்சம்ஷன். அது வந்து இண்டிகேட்டட் பவர் ஜெனரேட் ஆனதுக்கு எவ்வளவு ஃபியல் செலவாச்சு, பிரேக் பவர் ஜெனரேட் ஆனதுக்கு எவ்வளவு ஃபியல் கன்சம்ஷன் ஆச்சு அப்படிங்கிறத அது எஸ்எஃப்சி. ஓகே, அது வந்து டேரெக்டாகவே கொடுத்துருவாங்க எஸ்எஃப்சி அப்படின்ட்டு. ஸோ இதில் ஃபியல் யூஸ்டுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் டிஎஃப்சி தான் எடுத்துக்கணும். ஸோ டோட்டல் ஃபியல் கன்சம்ஷன். ஸோ டிஎஃப்சியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.2 கிலோகிராம் பை மினிட். அடுத்து கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் எ ஃபியூயல். கலோரிஃபிக் வேல்யூ அப்படிங்கிறது சிவி. சிவி வந்து 41,900 கிலோ ஜூல்ஸ் பை கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நெட் லோடு ஆன் பிரேக் ட்ரம். ஸோ லோடு கொடுத்துருக்காங்க. ஸோ லோடை வந்து டபிள்யூ அப்படிங்கிற குறியீட்டால் குறிப்போம், அது வந்து 390 நியூட்டன். அடுத்து வந்து சர்க்கம்ஃபிரன்ஸ் ஆஃப். ஓகே, ஸோ சர்க்கம்ஃபிரன்ஸ் ஆஃப் பிரேக் ட்ரம் பார்த்தீங்கன்னா 3.3 கொடுத்துருக்காங்க. சர்க்கம்ஃபிரன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சுற்றளவு. இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πr is equal to 3.3. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆரோட வேல்யூவை இதிலிருந்து கால்குலேட் பண்ணலாம், ஸ்மால் ஆர். ஸோ இந்த ஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ட்ரம்மோட ரேடியஸ். இது வந்து டைனமோமீட்டர்னு சொல்லுவோம்ல, அதில் அந்த பிரேக் ட்ரம்மோட ரேடியஸ் வந்து ஆர். ஸோ இப்போ அந்த ட்ரம்மோட சுற்றளவு தான் 3.3 மீட்டர் கொடுத்துருக்காங்க, இது மட்டும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி 80% சொல்லியிருக்காங்க. ஸோ மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது ஈட்டா மெக், இதோட வேல்யூ 80% சொல்லியிருக்காங்க. ஸோ 80 டிவைடிங் பை 100 0.8. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்னென்னலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி, இண்டிகேட்டட் தெர்மல் எஃபிஷியன்சி, இண்டிகேட்டட் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர். பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது ஈட்டா பிடிஹெச். இங்கே ஈட்டா மேக் போட்டோம்ல, அதே மாதிரி பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி அப்படிங்கிற எஃபிஷியன்சினா ஈட்டா. ஸோ அடுத்து வந்து ஈட்டா ஐடிஹெச், இண்டிகேட்டட் தெர்மல் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணணும். அண்ட் தென் இண்டிகேட்டட் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் ஐஎம்இபி கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம மீட்டரில் கால்குலேட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்கல்ல, இதை வந்து நீங்கள் மீட்டரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 100 டிவைடிங் பை 1000 போடணும். ஸோ இது வந்து மீட்டரில் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே மில்லிமீட்டரில் இருக்கிறத 1000ஆல் நீங்கள் டிவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே ஆர்பிஎம்மில் இருக்குது, மினிட்ல இருக்குது.
எல்லாமே நான் செகண்ட் பேசிஸில் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 1650 ஒரு மினிட் அப்படிங்கிறது 60 செகண்ட் இருக்குது. அதனால 60ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா செகண்ட்ஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இங்கே டிஎஃப்சி பார்த்தீங்கன்னா 0.2 கிலோகிராம் பை மினிட் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட்ஸுக்கு மாற்றணும். ஸோ இது கிலோ ஜூல்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து நியூட்டனில் இருக்குது. இதை நீங்கள் கிலோ நியூட்டனுக்கு மாற்றிக்கணும். அப்போ தான் கிலோ வாட்டில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இங்கே 2πrோட வேல்யூவிலிருந்து நீங்கள் ஆர் கண்டுபிடிக்கணும். ஸோ 3.3 டிவைடிங் பை 2 இன்ட்டு 3.14. ஸோ இதான் வந்து நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது. மில்லிமீட்டர் சென்டிமீட்டரில் கொடுத்தாங்கன்னா மீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஆர்பிஎம் கொடுத்தாங்கன்னா ஆர்பிஎஸ்ல வச்சுக்கணும். மினிட்ல கொடுத்தாங்கன்னா செகண்டு. நியூட்டனில் கொடுத்தாங்கன்னா கிலோ நியூட்டன். இப்போ இதோட வேல்யூவெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு போரோட வேல்யூ. ஸோ 100 டிவைடிங் பை 1000 0.1 மீட்டர். அதே மாதிரி இங்கே 115 டிவைடிங் பை 1000. நீங்கள் கால்குலேட்டரில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்ட்ரோக் வந்து 115 டிவைடிங் பை 1000. ஸோ 0.115 மீட்டர். அண்டு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 1650 டிவைடிங் பை 60. அது வந்து 27.5. அண்டு 0.2 டிவைடிங் பை 6. 0.2 டிவைடிங் பை அண்டு 0.2 டிவைடிங் பை 60. ஸோ 3.33 இன்ட்டு 10⁻⁻3. இது என்னது கிலோகிராம் பை செகண்ட். அண்டு இது வந்து 0.39. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஆரோட வேல்யூ 3.3 டிவைடிங் பை 2 இன்ட்டு 3.14. ஸோ இது வந்து 0.526 மீட்டர். ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூ எல்லாம் நம்ம தனியாக எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஸ்மால் டியோட வேல்யூவை 0.1 மீட்டர்னு எடுத்துக்கிறேன். ஸோ எல் வந்து 0.115 மீட்டர்னு எடுத்துக்கிறேன். கேபிட்டல் என்னோட வேல்யூவை 27.5 மீட்டர்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் டிஎஃப்சி டோட்டல் ஃபியூயல் கன்சம்ஷனை 3.3 இன்ட்டு 10⁻⁻3 கிலோகிராம் பை செகண்ட்ஸில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சிவியோட வேல்யூவில் ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. ஸோ டபிள்யூவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.39 கிலோ நியூட்டன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆரோட வேல்யூ ரேடியஸோட வேல்யூ 0.526 மீட்டர். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹீட் சப்ளைடு தான் கண்டுபிடிக்கணும். அதான் ஈஸியாக இருக்கும். ஸோ டிஎஃப்சியும் சிவியும் இருந்துச்சு அப்படின்னா சிவியோட வேல்யூ 41,900 கிலோ ஜூல்ஸ் பை கிலோகிராம். இந்த ரெண்டு வேல்யூ தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஹீட் சப்ளை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஹீட் சப்ளைடு கண்டுபிடிக்கிறேன். ஸோ அதுக்கான ஃபார்முலா QS இஸ் ஈக்குவல் டு டிஎஃப்சி இன்ட்டு சிவி. ஸோ QS இஸ் ஈக்குவல் டு டிஎஃப்சி வந்து 3.3 இன்ட்டு 10⁻⁻3 இன்ட்டு சிவி வேல்யூ 41,900. கரெக்டாக? ஸோ QS நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு QSோட வேல்யூ 138.27 கிலோ வாட். ஸோ QS கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய பேராமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் பவர். ஸோ பிரேக் பவரை பிபின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஃபார்முலா 2πNT. ஸோ இந்த இடத்துல 2 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14. இந்த இடத்துல n வேணும். ஸோ என்னோட வேல்யூ இங்கே 27.5. ஸோ 27.5. டார்க் வேணும். டார்க் நம்ம
டேரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஸோ டார்க் டேரெக்டாக நம்ம கொடுக்கல, அதுக்கு பதிலாக W இன்ட்டு ஆர். ஸோ டார்க் அப்படின்னா W இன்ட்டு ஆர். ஸோ இப்போ டபிள்யூவோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 27.5 இன்ட்டு டபிள்யூவோட வேல்யூ 0.39. எஸ் 0.39. ஆரோட வேல்யூ 0.526. 0.39 0.526. இப்போ நீங்கள் இந்த வேல்யூ எல்லாம் ப்ராடக்ட் பண்ணீங்க அப்படின்னா பிரேக் பவர் கிடைச்சிரும். ஸோ நமக்கு பிரேக் பவரோட வேல்யூ இந்த ப்ராடக்ட்டுக்கு 35.428 கிலோவாட். பவரை வாட்டில் சொல்லணும். ஹீட் சப்ளையும் கிலோ ஜூல்ஸ் பை செகண்டில் வரும், அதனால அதை ஜூல்ஸ் பை செகண்ட் அப்படிங்கிறது ஒரு வாட், அதனால அதையும் வந்து கிலோ வாட்டில் மென்ஷன் பண்ணுவோம். சில புக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் பவரோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2π/NT டிவைடிங் பை 60,000 இருக்கும். என்னடா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறான்னு நினைக்காதீங்க. இந்த இடத்துல என் வந்து ஆர்பிஎம்மில் சப்ஸ்டியூட் பண்ணணும், டி வந்து நியூட்டனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஆனால் இந்த இடத்துல நான் வந்து ஆர்பிஎஸ்லையும் டார்கை வந்து கிலோ நியூட்டன்லையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து இண்டிகேட்டட் பவரை நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து தான் இண்டிகேட்டட் பவரை நம்ம மெஷர் பண்ண முடியும். ஸோ இண்டிகேட்டட் பவர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பிரேக் பவர் அப்படிங்கிறது கிராங்க் ஷாஃப்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய பவர். இண்டிகேட்டட் பவர் அப்படிங்கிறது சிலிண்டருக்குள்ளே கிரியேட் ஆகக்கூடிய பவர், பிஸ்டன் மேலே உருவாகக்கூடிய ப்ரெஷர்னால என்ன பவர் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ இண்டிகேட்டட் பவரை ஐபின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நமக்கு மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி தான் கிடைச்சிருக்கு, ஈட்டா மெக் வந்து கொடுத்துருக்காங்க, சாரி. ஸோ பிபி டிவைடிங் பை ஐபி. ஈட்டா மெக்கோட ஈட்டா மெக்கோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு, இங்கே 80% கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து ஈட்டா மெக்கு. ஸோ அது வேல்யூ கொடுத்தனால 0.8 எடுத்துக்கிறேன். ஸோ 80% நம்ம 100ஆல் டிவைட் பண்ணோன்னா 0.8. விபி வந்து 35.428. இப்போ நம்ம ஐபியை இந்த ஃபார்முலாவிலிருந்து டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா ஐபி லெஃப்ட் சைடு போயிடும், 0.8 வந்து ரைட் சைடில் டினாமினேட்டரில் வரும். ஸோ இப்போ நீங்கள் இண்டிகேட்டர் பவரை ஈஸியாக மெஷர் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இண்டிகேட்டர் பவரை ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஸோ 35.428 டிவைடிங் பை 0.8, உங்களோட வேல்யூ வந்து 44.285 கிலோவாட். ஸோ எப்போவுமே இண்டிகேட்டர் பவர் தான் அதிகமாக இருக்கணும், பிரேக் பவர் கம்மியாக இருக்கணும். ஏன்னா சிலிண்டருக்குள்ளே அதிகமான பவர் ஜெனரேட் ஆகும், நமக்கு ஃப்ரிக்ஷன் தாண்டி வரும்போது பிரேக் பவரில் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இண்டிகேட்டர் பவரோட வேல்யூ அதிகமாக இருக்குது, பிரேக் பவரோட வேல்யூ கம்மியாக இருக்குது. ஓகே, அப்போ நம்ம சால்வ் பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான். அடுத்து நமக்கு இண்டிகேட்டட் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் கேட்டிருந்தாங்க. இப்போ இதை கண்டுபிடிக்கலாம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இண்டிகேட்டட் பவருக்கான ஃபார்முலாவை நீங்கள் எடுக்கணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா பிஎம்ஐ LANK, இதுதான் அதோட ஃபார்முலா. இந்த இடத்துல இண்டிகேட்டட் பவரோட வேல்யூ நமக்கு தெரியும், இப்போ தான் கண்டுபிடிச்சிக்கிறோம். பிஎம்ஐ தான் இண்டிகேட்டட் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர், எல்ங்கிறது ஸ்ட்ரோக் லென்த்து, ஏங்கிறது ஏரியா, என்னங்கிறது ஸ்பீடு, கே அப்படிங்கிறது சிலிண்டரோட எண்ணிக்கை. இப்போ ஐபியோட வேல்யூ 44.285 கிலோவாட் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். பிஎம்ஐ தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால் அதை விட்டுருங்க. ஸோ ஸ்ட்ரோக் லென்த் எல்லோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா, எல்லோட வேல்யூ 0.115. ஸோ எல்லோட வேல்யூ 0.115 மீட்டர். ஸோ இப்போ ஏ வேணும் இல்லையா, ஸோ ஏரியா வேணும் அப்படின்னா π/4 d ஸ்கொயர். ஸோ சிலிண்டரோட டயாமீட்டர், ஸோ 3.14 டிவைடிங் பை 4 இன்ட்டு 0.1 ஸ்கொயர். ஸோ இப்போ ஏரியா வந்து இதிலிருந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஏரியா எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.85 இன்ட்டு 10⁻³ மீட்டர் ஸ்கொயர். அடுத்து வந்து என்னோட வேல்யூ. ஸோ இப்போ ஸ்மால் என்னோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரோக் இன்ஜினுக்கு n/2. ஸோ n அப்படிங்கிறது 27.5 நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம்
ஃபார் 4 ஸ்ட்ரோக் இன்ஜினுக்கு இந்த ஸ்மால் n அப்படிங்கிறத கேபிட்டல் N டிவைடிங் பை 2 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ 27.5 டிவைடிங் பை 2. ஸோ இதோட வேல்யூ 13.75 RPS. ஸோ இப்போ கேவோட வேல்யூவை நம்பர் ஆஃப் சிலிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, அதனால அசியூம் பண்ணிக்கிறேன். கே வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ எத்தனை சிலிண்டர் கொடுத்தாலும் நம்ம அதோட பெருக்கிக்கிட்டா போதும். ஸோ இப்போ எல்லா வேல்யூஸ் இருக்குது, நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஐபியோட வேல்யூ 44.285 இஸ் ஈக்குவல் டு பிஎம்ஐ நமக்கு தெரியாது இன்ட்டு எல்லோட வேல்யூ 0.115, ஏவோட வேல்யூ 7.85 இன்ட்டு 10 to the power of -3, என்னோட வேல்யூ 13.75, கேவோட வேல்யூ 1. இப்போ இந்த பிஎம்ஐ மட்டும் ரைட் சைடு இருக்கட்டும், இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் லெஃப்ட் சைடில் டினாமினேட்டரில் கொண்டு போயிடுறேன். ஸோ பிஎம்ஐ இஸ் ஈக்குவல் டு 44.285 டிவைடிங் பை 0.115 into 7.85 into 10 to the power of -3 into 13.75 into 1. ஸோ இப்போ நமக்கு பிஎம்ஐயோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3567.69 கிலோ நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா 3.57 மெகா நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு 10 to the power of 3 போட்டுக்கிட்டேன். அப்போனா இங்கே ஆல்ரெடி 10 to the power of 3 இருக்குது, இன்ட்டு 10 to the power of 3னா 10 to the power of 6 ஆகும். 3.567.69 இன்ட்டு 10 to the power of 3 கிலோ நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஸோ இங்கே ஆல்ரெடி கிலோவுக்கு பதிலாக 10 to the power of 3 இருக்குது, இங்கே ஆல்ரெடி 10 to the power of 3 இருக்குது. ஸோ 10 to the power of 3 இன்ட்டு 10 to the power of 3 வந்து 10 to the power of 6. ஸோ அதை வந்து மெகா அப்படின்னு எழுதிக்கலாம். மெகா அப்படின்னா 10 to the power of 6. ஓகே இப்போ நம்ம பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கலாம். ஈட்டா பிடிஹெச் பிபி டிவைடிங் பை ஹீட் சப்ளைட். அதே மாதிரி ஈட்டா ஐடிஹெச் வேணும் அப்படின்னா இந்த பிரேக் பவர் பதிலாக இண்டிகேட்டர் பவரை போட்டுக்கோங்க. கீழே வந்து ஹீட் சப்ளை, அதாவது அவுட்புட் டிவைடிங் பை இன்புட்டு. பிரேக் தெர்மல் கண்டுபிடிக்கும் போது அவுட்புட் வந்து பிரேக் பவர், இண்டிகேட்டட் தெர்மல் கண்டுபிடிக்கும் போது அவுட்புட் வந்து ஐபி. ஓகே, இப்போ பிபியோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35.428. ஸோ 35.428. ஹீட் சப்ளைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 138.27. 138.27. ஸோ இதோட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே இண்டிகேட்டட் பவரோட வேல்யூ 44.285. 44.285. ஹீட் சப்ளைடு அதே வேல்யூ தானே. இது வந்து 0.256 இருக்குது. இதை 100ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 25.6% வந்து பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி இருக்குது. ஸோ இங்கே 320 into 100 32%. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தில் 3 பேராமீட்டர் கேட்டிருந்தாங்க. ஈட்டா பிடிஹெச், ஈட்டா ஐடிஹெச், ஐஎம்இபி. ஸோ 3மே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அடுத்த வீடியோவில் வேற ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.